வணக்கம். என் பேர் மணிபாரதி. நான் மதுரை ஆனமலை ஸ்டேட்டில் சிஜிடியாக ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை கிராஸில் அடா சிஸ்டத்தில் எல்டிஏ சிஸ்டம் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வண்டி ரன்னிங்கில் போகிறப்ப எனக்கு ஸ்டேரிங் இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கம்ப்ளைண்ட் இல்லை, அது அந்த வண்டியில் இருக்கிற சிஸ்டம், அந்த சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட சிஸ்டத்தோட பேர் எல்டிஏ, அதாவது லேண்ட் டெம்பரேச்சர் அலாட். அது எதுக்காக வண்டியில் இருக்குது அப்படின்னா, நம்மளே அறியாமல் வண்டி போகிறப்ப லேண்ட் அதுவாக மாறுறப்ப ஒரு ஸ்டேரிங் அசிஸ்ட் வச்சு அதுவாக லேண்ட் மாற விடாமல் நம்மளை கரெக்டான லேண்டில் கொண்டு போகும். அது சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. இப்போ நிறைய கஸ்டமர் எனக்கு அது வேணாம், எனக்கு நார்மலாகவே ஓட்டினா போதும் அப்படின்னா, நம்ம எல்டிஏ சிஸ்டத்தை மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற சிம்பிள் நமக்கு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே காமிச்சிரும். இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டியை டிரைவ் பண்ணுறப்ப லேண்ட் மாறினாலும் நமக்கு அதுவாக ஸ்டேரிங் இழுக்காது. இப்போ அந்த எல்டிஏ சிஸ்டத்தை எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அதை ஸ்டேரிங்கில் ஸ்லைடு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை நம்ம ஸ்லைடு பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸில் கிளாக்குக்கு கீழே எல்டிஏ அப்படின்ற இது இருக்கும், சிஸ்டம் இருக்கும். அது ஆனில் இருக்கும். அதை நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். எல்டிஏ சிஸ்டம் ஆனில் இருக்கிறப்ப நம்ம லேண்ட் மாறுறப்ப, இப்போ ரைட்டில் மாறுறோம் அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறணும் அப்படின்னா ஸ்டேரிங் அதுவாக இழுக்காது. அதே மாதிரி லெஃப்ட் நம்ம லேண்ட் மாறுறோம் அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம லேண்ட் மாறணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஸ்டேரிங் இழுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.